இதான் பாத்தீங்கன்னா இந்த காலில் ரத்தம் ஊறி அட்டைப்பூச்சி எப்படி இருக்குது பாத்தீங்களா? இது மாதிரி நீங்க ஹில்ஸ்ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறக்காம உப்பு எடுத்துட்டு வந்துருங்க. முள்ளு பெருசா இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொலை வந்து பெருசா இருக்கும். கத்தி வச்சு வேகமா கொடு. சின்ன சொலையா தான் இருக்குது இப்போதைக்கு. முன்னாடி இருக்கிற பெரும்பழம் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள பெரும் சொலையா இருக்கும். ஒடுக்கி இருக்கிற பழத்தை வந்து நீங்க வந்து எடுக்காதீங்க. இந்த இடத்துல சொலை இருக்காது. 160 ரூபாய்க்கு வாங்குறது 20 ரூபாய் வச்சு 180 ரூபாய் பச்சைக்காய் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா பழுக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னா வந்து காய் விளைச்சல் கிழக்கு திரி வைப்போம் பாத்தீங்களா? அந்த திரி இல்லாம இதோட இலை வச்சு நம்ம அப்படியே மடிச்சு வந்து எண்ணெய் வச்சு பத்த வச்சு அந்த மலை தெரியுங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊரு நைனாமலை. மிளகுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை பலாப்பழமும் ரொம்ப ஃபேமஸுங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா மிளகு தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரெக்கர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில இருக்கிறோம். கொல்லிமலைன்னு சொன்னதுமே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை மிளகு தாங்க. கொல்லிமலை மிளகு வந்து பாத்தீங்கன்னா காரத்தன்மை அதிகமா இருக்கும். பலாப்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பலாப்பழம் வந்து எப்படி வாங்கணும், கொல்லிமலை வந்தாங்கன்னா நிறைய பேர் பலாப்பழம் பச்சையா இருக்கிற பலாப்பழம் வாங்கிட்டு போய் 2 நாள் 3 நாள் பழுத்துன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருவாங்க. ஆனா வீட்டுல போய் 1 வாரம் வச்சிருந்தாலும் பழுக்காது. பலாப்பழத்தை எந்த மாதிரி நம்ம தேர்வு செய்யணும், எந்த மாதிரி பழத்தை நம்ம பலாப்பழத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல ஃபுல்லா காட்ட போறேன். மிளகுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை பலாப்பழமும் ரொம்ப ஃபேமஸுங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா மிளகு தான். அண்ணாச்சியும் வந்து இப்ப சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி மிளகும் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்புறம் பலாப்பழமும் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 69வது பெண்ட்ல இருக்கிறோம். ஐ திங்க் அது 69வது பெண்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 68. இப்ப நம்ம இப்படிதான் மேல போனோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அந்த வியூ பாயிண்ட் தான் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்ட போறேன். கொல்லிமலை காட்டுக்குள்ள வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. கீழே பார்த்து நிறைய வரணும். ஏன்னா இப்ப வந்து நிறைய மழை பெஞ்சிருக்குது. அந்த அட்டைப்பூச்சி வந்து காலில் வந்து விரல் சந்துக்குள்ள ஒட்டி நம்ம ரத்தத்தை உறிஞ்சிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. கடிச்சதுன்னா துளி கூட வலியே இருக்காது. அதனால நீ உள்ள வரும்போது பார்த்து சேஃப்டியா வாங்க. வியூ எப்படி இருக்குது பாருங்க. இப்பதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் இந்த வியூ பார்க்குறேன். ரொம்பவும் அட்டகாசமா இருக்கு. அங்க ஒரு மலை தெரியும் பாருங்க, கை காட்டுற அந்த இடத்துல ஒரு மலை தெரியும். எஸ், அந்த மலை தெரியுங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் நைனாமலை. அங்கேருந்து இப்போ ஒரு 30 கிலோமீட்டர் பக்கமாக ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த எப்படி சொல்கிறது, ரொம்பவும் காற்று நல்லா, கிளைமேட் நல்லா இருக்குது. கொல்லிமரம் வர்றவங்க கண்டிப்பாக வந்து இந்த சீசனை மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்குது. அந்த கை கட்டுற பாருங்க, அந்த இடத்துல ஒரு செடி இருக்குது. அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா விளக்குக்கு திரி வைப்போம் பார்த்தீங்களா? அந்த திரி இல்லாமல் இதோட இலை வச்சு நம்ம அப்படியே மடித்து வந்து எண்ணெய் வச்சு பற்ற வச்சா எரியும் அந்த செடி. ஆனால் அந்த செடி தலை பேர் என்னன்னு சரியாக தெரியல. ஆக்சுவலாக நான் இந்த சதுரகிரி போனப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண வாங்கிட்டு வந்தேன். அப்புறமேட்டு எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த செடி எடுத்து வச்சேன்னா அந்த சூப்பராக விளக்கு எரியும். இன்னைக்கு கூட வந்திருக்கிற கைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு சூர்யா சேலம், அவர் தான் கேமராமேனு தான் நீ பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாப்புல. வேற இப்போ வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். சாப்பாடு போட்டு வச்சதுக்கு சிறப்பான சமம் முடிச்சு விட்டாப்புல. போய் தான் கேமரா வேற என்ன போச்சு. கீழே காரவழியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் கீழே உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு பேக் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெஞ்சில் வச்சுருந்தோம். சாப்பிட்டு நல்லா முடிச்சு பிற்பாடு பேக் அங்கேயே வச்சுட்டு கேமரா எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் பாட்டில் மேலே ஃபுல்லாக மலை ஏறி வந்தோம். சரி வீடியோ எடுக்கலாம், கேமரா ஏறா அப்படின்னு சொல்லி எடுத்தால் என்ன கேமரானா பேக் எங்கன்னு கேட்டால் சாப்பிட்ட இடத்துல வச்சுட்டு சொன்னால் மிகப்பெரிய ஒரு அப்பாயின்மெண்ட்டாக ஆகிப்போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் தான் எடுக்குது. எப்படி இருக்குதுன்னு குவாலிட்டி நீங்களே சொல்லுங்கள், கிளாரிட்டிலாம். உள்ள இருந்து வரும்போது எங்கேயும் எது மேலே கை வைக்கூடாது, எங்க அட்டைப்பூச்சி இருக்குன்னு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த காலில் ரத்தம் ஊறி அட்டைப்பூச்சி எப்படி இருக்குது பாத்தீங்களா? இது மாதிரி நீங்க ஹில்ஸ்ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறக்காம உப்பு எடுத்துட்டு வந்துருங்க. சப்போஸ் நீங்க ஃபாரஸ்ட் உள்ள போற மாதிரி ரத்தத்தை உரியுதுன்னா ரத்தத்தை உறிஞ்சிட்டு போது ஒண்ணும் பண்ணாது. கத்தாத கீழே விட்டுருங்க. வெள்ளை கலர்ல வரும் பாருங்க. அது எடுத்ததுக்கு அப்புறம் ரத்தம் அதிகமாக வந்துச்சுன்னா எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சுறுசுறுன்னு வலிச்சுட்டே இருக்கும், ரத்தம் நிற்காது. எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த செருப்பு கழட்டி விட்டு இந்த மாதிரி காலு உள்ள சந்துக்குள்ள கேப்பில் பாருங்க. இந்த மாதிரி இடுக்கல இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒட்டி இருக்குன்னு நமக்கு தெரியாது. கொல்லிமலையில் பழம் வாங்க வர்றவங்க நிறைய பேர் வாங்கி பச்சைக்காய் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் பழுக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னா வந்து காய் விளைச்சல் பழுக்காதுங்க. விளைச்சல் தான் போக பழம் வைக்கலாம். அதெல்லாம் விளைஞ்ச காய். சரி சரி, விளைஞ்ச காய் தான் மாறதுல சரி நேரடியா ஒடிச்சு வருது. ஒடிச்சு போட்டு எல்லாம் வியாபாரம் பண்றது. அன்னைக்கு மாத்திரும் காய்.
சரி சரி. இப்போ காய் இப்போ வந்தாலும் எப்படி நான் பார்த்து வாங்குறது அது சொல்லுங்கண்ணா. இப்போ நிறைய பேர் வெளியே கீழ இருந்து வராங்க, வெளி மாவட்டத்துல இருந்து வராங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காய் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. பெரிய முள்ளுக்கு வந்து பெரிய சொல்ல இருக்கும். எந்த மாதிரி காட்டுங்கன்னா இந்த மாதிரி பெரிய முள்ளுக்கு வந்து பெரிய சொல்லியா இருக்கும்னா, சின்ன முள்ளுக்கு தான் சிறுங்கோலை இருக்கும். இப்போ இதெல்லாம் சின்னதா இருக்கும். 2 வருஷம் இருக்கும், அது 3-4 வருஷம் சொல்ல இருக்கும். ஆமா அப்படி. சரி சரி. இப்போ பலாப்பழம் வாங்குறதுக்கோசம் தான் வந்தோம். இப்போ எங்களுக்கு வந்து பழுத்து பழம் ஒரு பழம் உங்களுக்கு அரிஞ்சு அங்கேயே சாப்பிட்ற மாதிரி ஒரு பழம் இருக்கணும். பழுத்த பழமா? ஆமா, நல்லா சூப்பரா இருக்கணும். எடுத்துக்கலாம். சரி பாருங்க எந்த பழம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எதிர பழம் பாக்குறீங்க? நல்ல பழம். அதே மாதிரி நீங்க பலாப்பழம் வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒடுக்கு இருக்கும். ஆமா ஆமா. இந்த மாதிரி ஒடுக்கு இருக்கிற பழத்தை வந்து நீங்க வந்து எடுக்காதீங்க. இந்த இடத்துல சொலை இருக்காது. இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் கொஞ்சம் பெருஞ்சொலையா இருக்கும். அதே மாதிரி இப்ப சீசன் இல்லாதப்ப வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து நல்லா திரடாம இருக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டிட்டு வந்து வச்சிருவாங்க. ஆனா அது பழுக்காது. ஆனா நீ போய் 4 நாள் 5 நாள் வச்சிருந்தாலும் பலாப்பழத்தை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருக்கலாம். கடைசிட்டு அழுகி போயிரு, வெளியே போட்ட வேண்டியதான். 200-300 வாங்கிட்டு போய் போட்டு. சரி சரிண்ணா. எங்க ஒரு பலாப்பழம். ஓ, அதுவும் நம்மளுதானா? ஆப்போசிட்ல எப்படி பார்த்தாலும் ஒரு 150 பழம் பக்கமா இருக்க மாட்டேது. பழுக்கல இன்னும் எல்லாம் ஒடிச்சுமா பழுக்கல. ஒரு நாள் நல்லா பழமா இருக்காமா? பழமா வாழைப்பழம் இருக்குது 2 வேணுமா? இது சாப்பிடலாமா? பெருஞ்சொலை அது மாதிரி பெருக்காய் தான் இருக்கும். சின்ன ரெண்டு இருக்கு இல்ல, சொல ரொம்ப குட்டியா இருக்காரு. பச்சைக்காய் இருக்குது, அதெல்லாம் பெருஞ்சொலை கூட கால்தான் ஆகும். பெரிய பழம் அரிஞ்சோம்னா எல்லாரும் சாப்பிட முடியாது. அதனால சின்ன பழமா அரிஞ்சதுனால உங்களுக்கு இதில் இந்த சொலை இருக்கிறதா உங்களுக்கு அப்படியே நல்லா சூப்பராக தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து சின்ன சொலையாக தான் இருக்குது இப்போதைக்கு. இதில் நீங்கள் இதை பெரும்பழம் எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற பெரும்பழம் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பெரும் சொலையாக இருக்கும். அதனால் அதிகமாக இருக்கப்ப நம்ம சாப்பிட முடியாது. அதனால சின்ன பழமாக அரிஞ்சோம். சொலையும் சின்னதாக தான் இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நீங்கள் வரும்போது மோஸ்ட்லி பழுத்து பழமாக வந்து எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு நசுக்கி பார்த்தா வந்து நசுக்கிற மாதிரி அந்த மாதிரி பழத்தை நீங்கள் எடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக்காக பழுக்கும். நீங்கள் பச்சைக்காய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பழுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கு. வேறு எப்போ கிளைமேட் மாறுதுன்னே தெரியல கொல்லிமலையில் வேறு. பலாப்பழம் எப்படி அறியறது தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. கீழே மண்ணில் போட்டு அறியுங்க. இவருக்கு இந்த மாதிரி சென்ட்ரல் அறிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி இது இருக்கும், கத்தி வச்சு வேகமாக கொடு பார்த்து. கத்தி சுனஃபாக இருக்குது. வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. நீங்கள் இப்போவும் வரலாம். இன்னும் ஒரு மாதம் கழிச்சு 1 மாதத்துக்குள்ளே வந்துடுங்க மறக்காமல். இப்போ ஆனி மாதம், ஆடி 18க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா நடக்கும். இந்த வல்வில் ஓரி திருவிழா நடக்கும். அது மறக்காமல் எல்லோரும் வாங்க. சூப்பராக இருக்கும் அந்த வல்வில் ஓரி திருவிழாவுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம், நிற்க கூட இடம் இருக்காது. பலாப்பழமாக இருக்கட்டும், மிளகாய் இருக்கட்டும், அன்னாச்சி பழமாக இருக்கட்டும், இந்த வைகாசி, ஆனி, ஆடி இந்த 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருவிழா மாதிரி இருக்குது. இந்த கொல்லிமலையில் வந்து நல்ல பொருளை வாங்கணும்னா கரெக்டாக இந்த ஆனி, ஆடி, ஆவணி இந்த சீசனில் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொருள் குவாலிட்டியாகவும் தரமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த பலாப்பழம், அன்னாச்சி பழங்கள் நல்லா இனிப்பாகவும் இருக்கும். இதே நீங்கள் அன்சீசனில் வந்தீங்கன்னா பலாப்பழம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பச்சைக்காய் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா பச்சைக்காய் வீட்டில் அப்புறம் பழுக்காது. பலாப்பழத்தில் நிறையா ரகங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 40 பழம் 30 பழம் பக்கமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் இந்த பழத்தை காட்டுறேன். இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா முள் பெருசாக இருக்குது. இந்த முள் பெருசாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொலை வந்து பெருசாக இருக்கும். இன்னொரு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. காட்டுக்காரங்களா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து காய் நல்லா முத்தி இருக்குதா இல்லை பிஞ்சு காய் அறுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த காட்டுக்காரங்க சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியலன்னா அது வரைக்கும் தெரியாது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரை காட்டு, இது வந்து சின்ன முள். இது சின்ன முள்ளில் வந்து பார்த்தீங்கன்னா சொலை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி பெருஞ்சொலையில் பெருமுள்ளில் வந்து பார்த்தீங்கன்னா சொலை பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ஒடுக்கு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒடுக்கு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொலை இருக்காது. இந்த மாதிரி மேடா இருக்கு பாருங்க. இந்த இடம் மேடா இருக்கு, இந்த இடம் பள்ளமா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொலை அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல சொலையே சுத்தமாகவே இருக்காது. அதை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக வாங்கணும். மற்றபடி ஒன்றும் பெருசாக பலாப்பழம் வாங்குறதுல ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லைங்க. இதுதான் மெயினாக பார்த்தவங்க. ஆனால் வந்து இவ்வளோதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சில சமயங்களில் ஏமாந்து போயிடுறோம். ஏன்னா நிறையா நானே அனுபவப்பட்டிருக்கேன். எத்தனை டைம் வாங்கிட்டு போய் பழுக்காம போய் நம்ம உள்ளூர் லோக்கல் காரங்களே வந்து நிறைய டைம் ஏமாத்திடுறாங்க. பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒடுக்கா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கா இருக்கும். இந்த பழம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொலையே இருக்காது. இந்த இதை வந்து
இந்த இடத்துல சோளம் இருக்காது, ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாக சோளம் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு பெருமுள்ளா இருக்கனால பெரிய சோளையாக இருக்கும். இந்த மாதிரி பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கரெக்டாக கேட்டு வாங்குங்க. அவங்க கொஞ்சம் ரேட் அனுசரித்து கரெக்டாக கொடுப்பாங்க உங்களுக்கு. 160 ரூபாய்க்கு வாங்குறது 20 ரூபா வச்சு 180 ரூபாய். இதெல்லாம் எவ்வளோங்க? அண்ணாச்சி பழம் என்ன ரேட்டு? அண்ணாச்சி பழமா 300ங்களா? இது மாப்பழம், இது கொல்லிமலை பழமா? முழுப்பே இருக்காது. ஆ, செந்தூரா 100 ரூபா 80 ரூபா போட்டுக்கோ. இது செந்தூரமா? இது இது செந்தூரமா? இது எவ்வளோக்கா? 100 ரூபா போடுவேன், நீ 80 ரூபா போட்டுக்கோ. இது தேன்ல எப்படிங்க? தேனு அது 200 ரூபா. இந்த தேன் 200 ரூபாவா? இவர்தான் தேனி. இது மரத்தேனு. இது ஈக்குவலிப்டஸ் தான் இல்லாம இது. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அவங்க கிட்ட வந்து ஒரு 2 டைம் பழம் வாங்கியிருக்கு இது வரைக்கும். இதோட 3வது டைம். இப்ப இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் சீசன் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி வந்தோம். வருவோம், அப்புறம் வார வாரம் இனிமேட்டு வருவோம். சரி, போயிட்டு இருக்குங்களாயா? இப்போ எங்க இது எப்படி கொண்டு போறது? வச்சுக்கிறியா? அதுல எங்க வைப்ப? கோல் பிடிச்சிக்கிறோம். பாய் பாய். பலாப்பழம் வாங்கியாச்சுங்க. ஆ, எப்போல்லாம் வந்து நான் கொல்லிமலை வரணும் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த கொல்லிமலை குளிப்பு நேரம் சாப்பிட்டு தான் மறக்காமல் போவேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது கீழே விட. எதனாலனா இங்கே இருக்கிற அந்த தண்ணி, கேட்டு கம்மி, பருப்பு, அந்த உளுத்தம் பருப்பு போடுவாங்களா, அது அரிசி எல்லாமே இங்கே இருக்கிற விளை விற்கிறதுனால அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 பிளேட் கொடுங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழம் வாங்குறது, குளிப்பு நேரம் சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்களும் கொல்லிமலை வந்தீங்கன்னா பலாப்பழம் பார்த்து வாங்குங்க. சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழம் சீசன் இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.